Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 12th இங்கிலீஷ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறது. ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 to 20ன்றது 1 மார்க் கேட்டகரி. 1 மார்க் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாங் சென்டென்ஸ் எல்லா கேட்டகரியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. 21லேருந்து 26 வரைக்கும் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கேட்டகரி. அதுக்கப்புறம் கிராமர், நெக்ஸ்ட் இஆர்சி லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் டாபிக்ல வரக்கூடியது ராவர் கம்ப்ளீஷன், ஹெட்லைன்ஸ், ப்ராசஸ் மேக்கிங், நோட்டீஸ் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், அதுக்கப்புறம் ப்ரோஸ் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப், நாடிபிள் பேராகிராஃப் கான்செப்ட்ல, அதுக்கப்புறம் சம்மரி ரைட்டிங் அண்ட் நோட் மேக்கிங், நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங், ஸ்பாட் இன்ஸ்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ல வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓவராலா இதுதான் நமக்கு பேட்டர்ன். ஸோ நீங்க பல டைம் சொல்லியிருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் இதுக்கு முன்னாடி தமிழுக்கு நம்ம சொன்னதா பிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும் போது 6 பிடிஏ இருக்கு, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சொல்ல 6 பிடிஏ இருக்கு, 6 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் எங்க சார் கேட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் நம்ம அப்லோட் பண்ணி